அவர்களே, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வீட்டுக்குள்ளே வந்த அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொன்னான், அப்பா நீ சூப்பர் அப்பாப்பா அப்படின்னா. அவருக்கு ஒன்றுமே புரியலை. வந்த உடனே இவன் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறானே எதுக்கு அப்படின்னு புரியலை. அந்த பையன் அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா உனக்கு மட்டும் எப்படிப்பா பின்னாடி நடக்க போகிற விஷயம் எல்லாம் முன்னாடி தெரியுதுன்னா. இவருக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்படி தீர்க்க தரிசனத்தோட நம்ம என்ன விஷயத்த சொன்னோம், எதுக்காக நம்மளை இவ்வளவு பாராட்டுறான் அப்படின்னு புரியல. அந்த பையன் சொன்னா, அப்பா ஆஃபீஸ் போகும்போது நீ என்ன சொல்லிட்டு போன, ஸ்டூலை இழுத்து போட்டு பீரோ மேலே இருக்கிற ரிமோட்டை எடுக்காத, கீழே போட்டு உடைச்சிடுவேன்னு சொன்னியா இல்லையா? அப்படியே ஆயிடுச்சு. உனக்கு மட்டும் எப்படிப்பா பின்னாடி நடக்க போகிற விஷயம் எல்லாம் முன்னாடி தெரியுது அப்படின்னா. பாருங்க, இந்த மாதிரி பேரண்டிங் ப்ரோக்ராமில் நான் பேசிட்டு இருந்தேன். கொஸ்டின்ஸ் ஆன்சர் செஷனில் ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார், சார் இந்த காலத்து குழந்தைகளுக்கு நல்லதே சொல்ல முடியல, எதையாவது பேசலான்னு வாய் எடுத்தா உடனே குழந்தைங்க என்ன சொல்றாங்க, போதும் நிப்பாட்டு, வீட்டுக்கு வந்தாலே ஒரே டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னாரு. நான் உடனே கேட்டேன், உங்க பையன் எந்த காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இப்போதான் அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், சார் என் பையன் அப்படிலாம் பேச மாட்டான்னாரு. எனக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. இந்த காலத்தில் பேரண்ட்ஸை எதிர்த்து பேசாத ஒரு குழந்தையா அப்படின்னு சிலிர்த்துருச்சு. நான் அவர் ஆச்சரியமாக பார்த்தேன். அவர் சொன்னார், என் பையன்கிட்ட நான் ஏதாவது பேசலான்னு வாயெடுத்தா அவன் என்ன பண்ணுவான், இவ்வளோதான் சொல்லுவான். அது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான், போதும் நிப்பாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரு 2 மணி நேரம் இங்கே பேசுறதுக்காக எனக்கு சேர்மன் அவர்கள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப எத்தனை பேருக்கு மைல்டு அட்டாக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எதற்காக இதை சொல்றேன்னா, நாளை உங்கள் குழந்தைகள் அவங்க குழந்தைகளுடைய ஆனுவல் டேக்கு போய் உட்கார்ந்துருக்கும் போது சிறப்பு விருந்தினர் 2 நிமிஷம் பேச போறாரு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஜெனரேஷனுக்கு இப்ப அதிர்ச்சி அப்ப வந்துடும். ஏன்னா இந்த நூற்றாண்டு அல்லது இன்றைய தலைமுறையுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கவனச்சிதறல் தான் மிகப்பெரிய பிரச்சனை. குழந்தைங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் என்ன ஆயிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. குழந்தைகள் 45 செகண்ட் 50 செகண்ட் 60 செகண்ட் ரீலுக்கு பழக்கப்பட்ட குழந்தைகளா மாறிட்டாங்க. அவர்களுடைய கவனம் துண்டு துண்டாக சிதறி கொண்டிருக்கிறது. எதனாலங்க? மொபைல்னால. சின்ன வயசுல நம்மளெல்லாம் எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, கேரட் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. கேரட் கொடுத்து சாப்பாடு ஊட்டுவாங்க, ஆப்பிள் கொடுத்து சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்பெல்லாம் மொபைல் கொடுத்து தான் சாப்பாடு ஊட்ட வேண்டியதா இருக்கு. சினிமா தியேட்டர்ல கூட பாருங்க, மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா தியேட்டர்ல பார்த்துருக்கீங்களா? மக்கள் சினிமா தியேட்டர்ல கூட போய் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாருடைய கட்டை விரலாவது இப்படியே அசைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணும், மனிதர்கள் தன்னுடைய முன்னேற்றத்தை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும். இன்னைக்கு குழந்தைகள்லாம் நிறைய மொபைல் அடிக்ஷனுக்கு ஆளாயிட்டாங்க. இங்க இருக்கிற பேரண்ட்ஸே ஒரு டெஸ்ட் வச்சுக்க நான் சொல்றேன், நீங்க மொபைல் அடிக்ஷனுக்கு ஆளாயிருக்கீங்களா இல்லையான்னு பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு டெஸ்ட் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி முடிய உங்க போன் வைப்ரேட் ஆகாம, அதாவது ஏதாவது ஒரு கால் வைப்ரேட் ஆகாம நீங்களா எடுத்து பார்த்தீங்க மொபைல அப்படின்னா, மெல்ல மொபைல் அடிக்ஷனை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கே இப்படின்னா நம்ம குழந்தைகள் எந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆளாயிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க குழந்தைகளோட அடிக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மொபைலை பார்த்துட்டு இருக்கும் போது 1/2 மணி நேரம் நீ பார்க்கணும், 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மொபைலை வச்சுடு அப்படின்னு சொன்னா வைக்கிற குழந்தைங்க யாராவது இருக்காங்களா? 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கூப்பிடும் போது, அம்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொன்னா அது ஸ்டேஜ் 1. 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஜ் 2. மொபைல் இப்போ வைக்க போறியா இல்லையான்னு நீங்க கத்துனா பதிலுக்கு அவனும் கத்துறான்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஜ் 3. மொபைலை பிடுங்கி எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டா வீட்டையே ரணகலப்படுத்துறாங்க பாருங்க குழந்தைகள், அது என்னது, ஸ்டேஜ் 4. இப்போ நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கங்க, நம்ம குழந்தைகள் எந்த அளவுக்கு அடிக்ஷனுக்கு ஆளாகி இருக்காங்கன்னு. உலகம் முழுக்க இது சம்பந்தமா ரிசர்ச் நடக்குது. இந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க, அதிகம் மொபைல் யூஸ் பண்ற குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு யாருமே வேண்டான்னு நினைக்கிறாங்க. நீங்க வேணா இன்னைக்கு போய் டெஸ்ட் எடுங்க.
சாயங்காலம் உங்கள் குழந்தைகிட்ட கேளுங்க, அப்பாவும் நீனும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஜாலியாக வெளியில் போய் பேசிகிட்டு இருந்துட்டு வரலாம், இல்லை மொபைல் பார்க்கலாம், என்ன செய்கிறேன்னு கேளுங்க. உங்களுக்கே தெரியும் குழந்தைகள் எதை நோக்கி மாறிட்டு இருக்காங்க. குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு 1 hour மொபைல் பார்க்குறேன் குடுன்னு கேட்டால் உங்கள் காதில் என்ன தெரியுமா விழணும்? 1 hourக்கு எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு உங்கள் காதில் விழணும். மாற்றத்தை எங்கேருந்து நிகழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நிகழ்த்தணும். குழந்தைகள் இன்னைக்கு 2000 பாருங்க 4% பேருக்கு கிட்ட பார்வை இருந்தது குழந்தைகளுக்கு 2000. இன்னைக்கு இந்த 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% குழந்தைகள் கிட்ட பார்வையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொபைல் பார்த்து பார்த்து குழந்தையுடைய கண்கள்லாம் ட்ரை ஐஸாக மாறிடுது, வறண்ட கண்களாக மாறிடுது. அவர்களுடைய தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இல்லாமல் மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளை மாற்றிக்கணும். அதற்கு நாம் தயாரா? இந்த கேள்வியை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட கேட்டுக்கணும். நீங்கள் மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்? ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னா, வீட்டுக்கு வெளியில் அது மொபைல் ஃபோனாக இருக்கணும், வீட்டுக்குள்ள அது லேண்ட்லைன் ஃபோன் மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல வச்சுட்டா அங்கேருந்து எடுத்து அட்டன் பண்ணணும், மறுபடி அங்கேயே வச்சிடணும். மொபைல் அடிக்ஷனுக்கு காரணம் அதோட ஆக்சஸ் அதிகமாக இருக்கிறது தான். பெட்ரூமுக்கு போனாலும் எடுத்துகிட்டு போயிடுறோம், கிச்சனுக்கு போனாலும் எடுத்துகிட்டு போயிடுறோம், சொல்லவே சங்கடமாக இருக்குது. பாத்ரூமுக்கு போனாலும் மொபைல் எடுத்துகிட்டு போயிடுறோம். நீங்கள் மொபைலை வீட்டுக்குள்ளே லேண்ட்லைன் மாதிரி யூஸ் பண்ணுங்க. இதை ஒரு கண்டிஷனாக வீட்டில் கொண்டாங்க. மொபைலை என்ன பண்ணணும்? வீட்டில் ஒரு ஸ்டாண்டில் வச்சிடணும். யார் ஃபோன் எடுத்தாலும் அங்கே பார்க்கணும், யார் ஃபோன் பண்ணாலும் அந்த ஹால்லேயே உட்காந்து பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? குழந்தைகளை அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட முடியும். இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், குழந்தைகளுக்கு எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்னா லைஃப் ஃபோர்ஸ் கிடைக்கணும். இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையில் உயர்றதுக்கு ஒரு குழந்தைக்கு லைஃப் ஃபோர்ஸ் தேவை. இன்றைய குழந்தைகளுக்கு அந்த லைஃப் ஃபோர்ஸே கிடையாது. ஒரு குழந்தை தவழ்றதை நீங்க பாக்குறீங்க, தவழ்ற குழந்தை எதனால எழுந்து நடக்குது தெரியுமா? அதுக்குள்ள அந்த லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு. நடக்கிற குழந்தை எப்போ ஓட துவங்க தெரியுமா? மற்றவங்க எல்லாம் ஓடுறாங்களே, நான் எப்போ ஓட போறேன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கம் தான் அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு லைஃப் ஃபோர்ஸை கொண்டு வருது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த லைஃப் ஃபோர்ஸே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, இப்படியே அங்க கடையில் இருக்கிற பொருள்களை எல்லாம் குழந்தை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்த உடனே சாக்லேட் கேட்பான்னு தெரிஞ்சா நீங்க பில் போட்டு ரெடியா கையில வச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு? என் குழந்தை ஏங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. உங்க குழந்தைய ஏங்க விடாம நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா உங்க குழந்தைகளுக்குள்ள ஒரு லைஃப் ஃபோர்ஸ் உருவாகாம நீங்க பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க குழந்தைங்க ஏங்கணும், இதை அடையணும்னா அதுக்கு ஒரு முயற்சி தேவைன்னு அதுக்கு புரியணும். நாம என்ன பண்றதில்ல, அந்த லைஃப் ஃபோர்ஸை உருவாகவே விடுறதில்ல. குழந்தைங்க பேரண்ட்ஸை ட்ரிபிள் எம்மா பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்கள ட்ரிபிள் எம்மா பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைங்கள மார்க் மேக்கிங் மிஷினாக பார்க்குறாங்க. அதனால குழந்தைங்க பேரண்ட்ஸை எப்படி பார்க்குறாங்கன்னா மணி மேக்கிங் மிஷினாக பார்க்குறாங்க. நிறைய பசங்க அதுவும் டீனேஜுக்கு வந்துட்டான்னா அப்பாட்ட எப்போ தெரியுமா பேசுவான்? நீங்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீனேஜ் குழந்தை இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கடையில் நின்றுட்டு, அப்பா நான் இப்போ ஸ்கேன் அனுப்பிச்சிருக்கேன், ஜிபே பண்ணிவிடு அப்படிம்பான். அப்பா ஞாபகமே அவனுக்கு எங்கே வருதுன்னா, ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், இப்போ பணம் வேணும், உடனே அப்பாவுக்கு ஃபோன் அடித்து என்ன சொல்லுவான், அப்பா கொஞ்சம் ஜிபே பண்ணிவிடு அப்படிம்பான். நான் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், இங்கே எத்தனை பேர் என் குழந்தை படிப்பில் நல்லா வரணும் சார், மற்றதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, படிப்பில் எனக்கு நல்லா வரணும் அப்படிங்கிற டைகர் மாம், என் பையன் படிப்புல சூற புலியா வரணுங்கிற அம்மா புலிகள் எத்தனை பேர்? ஹாய் சொல்லுங்க. படிப்புல மட்டும் வந்தா போதும் சார், உண்மையிலே நம்ம ரொம்ப லக்கி சார், 1-2 கை தான் ஆடுது பாருங்க. ஒரு முழுமை கல்வி, ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டாக்டர் என்ன நினைக்கிறாரு, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறார்.
ஒரு இன்ஜினியர் என்ன நினைக்கிறாரு, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறார். இப்படிப்பட்ட சமுதாயம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்கிறாரு, யார்கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கொடுப்பாரு, நான் மட்டும் நல்லா இருந்தா போதுங்கிற இன்ஜினியர்கிட்ட தான் கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவார், கம்பியில காசு பார்க்கலாமா சிமெண்ட்ல காசு பார்க்கலாமான்னு யோசிப்பார். அந்த இன்ஜினியருடைய குழந்தைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா யார்கிட்ட கூட்டு போவாங்க, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற ஒரு டாக்டர்கிட்ட தான் கூட்டு போவாங்க. அவர் பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ண மாட்டாரு, பர்ஸை ஸ்கேன் பண்ணுவார். am I right? இந்த உலகம் எப்போ அழகா இருக்கும்னா, இந்த உலகம் எப்போ மகிழ்ச்சியா இருக்கணும்னா, எனக்கு முதல்ல ஞாபகம் வருது, பாவை வித்யாஸ்ரம் துவங்கும் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அது அட்வர்டைஸ்மெண்ட் கூட சொல்லக்கூடாது, ஒரு குறும்படம் சேர்மன் எடுத்திருந்தாங்க. எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை முதல் தடவையாக பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இதுக்கும் ஸ்கூல் அட்மிஷனுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி ஒன்று எடுத்து வச்சிருக்காரு, இதை பார்த்துட்டு யார் இந்த ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு நான் நினச்சேன். ஏன் தெரியுமா, அந்த முதல் குறும்படம் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு குழந்தை போகும், ஒரு பைப்பில் வந்து வாட்டர் ட்ராப் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும், அந்த குழந்தை அதை பொறுப்புணர்வோடு நின்று மூடிட்டு போகும். உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹேபிட் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களாலன்னா, நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஹேபிட் செல்ஃப் டிசிப்ளின். அடுத்து ஒரு குறும்படம், அது எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு வீட்டில் வசதியான வீட்டில் வளர்கிற பெண் நைட்டு பார்த்தா பெட்டில் இருக்க மாட்டாங்க, அம்மா பதறி போய் தேடுவாங்க, பின்னாடி வந்து ஹவுஸ் மெய்டுக்குன்னு ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதுக்குள்ளே போனால் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு இந்த குழந்தை பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கும். எனக்கு உடனே ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. என் பையன் 10th எக்ஸாம் போகும்போது என்கிட்ட என்ன கேட்டான், அப்பா எனக்கு ஒரு பார்க்கர் பென் வாங்கி கொடுன்னு கேட்டான். நான் விலையை பார்க்குறேன், 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு எதுக்குடா பேனான்னு கேட்டேன். எதுக்குப்பா உனக்கு இந்த 1000 ரூபா பேனா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னா, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே இருக்காது, இந்த பேனாவோட போனால் அது ஒரு கெத்து தானப்பா, நீ தானே சொல்லியிருக்க எதுலேயுமே பெஸ்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ தானே சொல்லியிருக்க, அதனால எனக்கு இந்த பார்க்கர் பென் வாங்கி கொடுன்னா. நான் உடனே அவன்கிட்ட கேட்டேன், சரிடா நான் உனக்கு பார்க்கர் பென் வாங்கி தரேன், நீ ஸ்கூலுக்கு போகும்போது கெத்தா போவ, ஆனால் உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த பேனாவை பார்க்கும்போது என்ன தோணும்னு கேட்டேன். என் பையன் சொன்னா, என்னை பார்த்து பெருமையாக தானேப்பா பார்ப்பாங்க, என்ன தோண போகுதுன்னா, உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க, ஆனால் அவங்கள நினச்சி என்ன நினைப்பாங்கன்னு கேட்டேன். என்கிட்ட இப்படி ஒரு பேனா இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. இந்த உலகத்தில் பெஸ்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, என் பையன்கிட்ட நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற பெஸ்டெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா உன்னோட பெஸ்ட்டை இந்த உலகத்துக்கு கொடு, உன்னோட பெஸ்ட்டை மற்றவங்களுக்காக கொடு, உலகத்தில் உள்ள பெஸ்டெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன். இதைத்தான் என்ன பண்ணியிருக்காரு சேர்மன் அவர்கள், தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு எளிய உதவியாளருடைய குழந்தைக்கு தான் கற்ற கல்வியை கொடுக்கறது தான் இந்த உலகத்தின் முழுமை கல்வி, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். நான் மட்டும் ஜெயிச்சா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும், கிடையவே கிடையாதுங்க. ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணார், மிகப்பெரிய உயரத்தில் வீடு கட்டினார், ஆனால் அவரை சுற்றி இருந்த அத்தனை பேரும் எளிய வீடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ உயரமாக வீடு கட்டி இருக்கிறத நினச்சி நீ என்னைக்காவது பெருமைப்படுறியா? கண்டிப்பாக அதில் எந்த பெருமையும் கிடையாது, உன்னை சார்ந்தவங்களை எல்லாம் உயர்த்தினாதான் நீ அடைந்த வெற்றிக்கு பெருமைனார். அப்படி ஒரு சமுதாயத்தை தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க. நான் பார்த்தேன், இங்கே பரதநாட்டியம் நடந்தது, நான் யோசித்தேன் இந்த பெற்றோர்கள் எப்படி சிந்திப்பாங்க இந்த விஷயத்தைன்னு யோசித்தேன். இப்போ இங்கே ஒரு குழந்தை நிற்கிது, 4 குழந்தைகள் 2 பக்கத்துலேயே நிற்கிறாங்க, அங்கே 4வதா ஒரு குழந்தை நிற்கிது இல்லை, அவங்க அம்மா என்ன யோசிப்பாங்க, என் குழந்தைய நடுவில் நிற்க வச்சிருக்க வேண்டியது தானே, என் குழந்தைய கொண்டு போய் 4வதா நிற்க வச்சிருப்பாங்கல்ல. அப்படி யோசிக்க கூடாதுங்கிறது தான் இந்த நிறுவனத்துடைய, எப்போ ஒருத்தன் தான் சார்ந்த சமூகத்தை உயர்த்துகிறானோ அவனை இந்த சமூகம் உயர்த்தும். அப்போ என்னுடைய வேண்டுகோள் இதுதான், உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறது இதுதான். ஏன் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் ஆனுவல் டேல இப்போ நீங்கள்லாம் எதுக்காக கொண்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தீங்க? கல்வியில் சிறந்தவர்களாக வரணுங்கிறதுக்கு தானே இந்த ஸ்கூலில் சேர்த்தீங்க. அப்போ எதுக்கு இந்த ஆனுவல் டேல என்ன பண்ணியிருக்கணும், குழந்தைங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் காமிச்சிங்க பாருங்கள், எப்படி அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, அவங்களோட ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அவங்க மேத்ஸில் அவங்களோட ஸ்கில் எப்படி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்கணும். ஏன் இங்கே ஒரு பரதநாட்டியம், ஏன் இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா, ஒரு மனித வாழ்வு எப்போ முழுமை அடைகிறது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு கலைகள் கிடைக்கிற போது தான்
அந்த மனித வாழ்க்கை முழுமையடைகிறது. முட்டை இருக்கு இல்லையா, கோழி முட்டை, அதுக்குள்ள ஒரு குஞ்சு எப்படி உயிரோட இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கோழி குஞ்சு அந்த முட்டைக்குள்ள எப்படி உயிரோட இருக்குன்னா, அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும்ல. அந்த முட்டையோட ஷெல்லுக்குள்ள ஏர் செல் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸில் இருக்கிற ஆக்சிஜனை வச்சு தான் அந்த கோழி குஞ்சு அந்த முட்டைக்குள் உயிர் வாழ்கிறது. இந்த உயிர் வாழணும்னாலும் கலைங்கிற ஒரு ஷெல் இருக்கணும். ஒரு மனித வாழ்வு கலையை கைப்பற்றினால் அவன் வாழ்க்கை முழுக்க கொண்டாட்டமாக இருக்கும், அவன் வாழ்க்கை முழுக்க திருவிழாவாக இருக்கும். அதை உணர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளவு விஷயங்களை சேர்த்துருக்காங்க. இங்கே இருக்கிற பெரும்பாலான பெற்றோர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க மனசு நோவக்கூடாது, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற இருக்கிற எண்ணத்தை நான் பல இடங்களில் போகும்போது பார்க்குறேன். நான் என் பையனை வெளியில் கூப்பிட்டு போகும்போது, அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வெளியில் கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பர்ஸை திறந்து காமிப்பேன். இங்கே பாரு 1000 ரூபாய் வச்சுருக்கேன், இந்தந்த பொருள்கள் வாங்கிறதுக்காக இப்போ நான் போகிறேன், நீ என் கூட வா. ஆனால் அங்கே வந்து நீ எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ கேட்டதெல்லாம் மைண்டில் குறித்து வச்சுக்குவேன், எப்போ எனக்கு முடியுமோ அப்போ வாங்கி தருவேன். ஆனால் அங்கே வந்து நீ அடம் பிடிக்கக்கூடாது, ஓகேன்னு சொன்னால் என் கூட வா அப்படின்னு சொல்லுவேன். எல்லா குழந்தையும் என்ன தான் சொல்லியிருக்கோம், ஓகேன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் சூப்பர் மார்க்கெட் கூட்டு போனோன்னா எல்லா குழந்தையும் என்ன தான் பண்ணோம், இப்போ எனக்கு அது வேணும்னு அடந்தான் பிடிக்கும். அதுலேயும் என் பையன்லாம் ரொம்ப பிரில்லியன்ட். என்ன தெரியுமா பண்ணுவான், பில்லிங் கவுண்டரில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இவனாக திறந்து ஒரு ஐஸ்கிரீமையும் கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மறுக்க முடியுமா என்ன, கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அப்பா இதையும் பில் போட்டிருப்பா ப்ளீஸ் அப்படிம்பா. என் பொண்ணு என்ன பொண்ணு, என் தாவாங்கட்டை அப்படி திருப்பி ப்ளீஸ் என் கண்ணை பாரு அப்படிங்கும். எல்லா அப்பாவும் பொண்ணுங்களோட கண்ணை பார்த்தா என்ன ஆகிடுவோம், வீக் ஆகிடுவோம் இல்லையா? இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் திரும்ப திரும்ப உறுதியாக சொல்லுவேன், சாரி தங்கம், இன்னைக்கு நாம் எதை வாங்க வந்திருக்கோமோ அதை மட்டும்தான் வாங்க போகிறோம், கோச்சுக்காமல் இதை வச்சிருங்க அப்படிம்பேன். கடைக்காரரே என்ன தெரிஞ்சவர் இருந்தாருன்னா என்ன தெரியுமா சொல்லுவார், சார் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படிம்பார். இதை வச்சுட்டு நாளைக்கு வந்து நம்ம வாங்கிக்குவோம், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லு. கேட்கும்போதே எப்படி தெரியுமா கேட்கணும், அப்பா இதை ஒன்றால் என்னைக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அன்னைக்கு வாங்கி கொடுன்னு தான் சொல்லணுமே தவிர இப்போவே கொடுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழக்குவேன். ஏன் தெரியுமா, உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்கள் குழந்தைகளுக்கு சுய கட்டுப்பாடு வரும். இப்போ நான் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், நானே மாறிட்டேன். ஏன் சுய கட்டுப்பாட்டை இழந்து என் குழந்தையோட முகத்தை பார்த்து பரிதாபப்பட்டு நான் மாறிட்டேன்னா வாழ்நாள் முழுக்க என் குழந்தைகளுக்கு அந்த சுய கட்டுப்பாடு வராது. அப்போ முதல்ல நான் உறுதியாக இருக்கணும், கடுமையாக இருக்கக்கூடாது. உறுதியாக இருக்கணும், கடுமையாக இருக்கக்கூடாது. நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பாயிண்ட்டை கூட மனசில் ஞாபகம் வச்சுக்கங்க. குழந்தைங்க நிறையா எஸ் சொல்லணும்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறையா நோ சொல்லணும். நம்ம நோவே சொல்ல மாட்டோம், நோவே சொல்ல மாட்டோம். அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அப்பா என்ன பண்ணுவார், உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை என்னவா அப்படின்னு அவர் போய் வாங்கி கொடுத்துருவார். எந்த பெற்றோர்களுக்கு அடம்பிடிக்க தெரியுதோ அவங்க குழந்தைகளுக்கு அடம்பிடிக்கவே வராது. பேரண்ட்ஸ் அடம்பிடிக்க கற்றுக்கணும். அடம்பிடிக்கிறதுனா என்ன, நம்ம என்ன சொன்னோமோ அதில் உறுதியாக இருக்கணும். பெற்றோர்களுடைய வேலையாக நான் ஒரே ஒரு வேலையை தான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா பெற்றோர்களுடைய வேலை, அறிவில் சிறந்தவர்களாக அவங்க உருவாக்கிடுவாங்க, அறத்தில் சிறந்தவர்களாகவும் அவங்களே உருவாக்கிடுவாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிற இந்த கட்டமைப்பை பார்க்கிற போது எனக்கு அந்த நம்பிக்கை வருது. பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், நான் பெற்றோர்களை ஹேபிட் ஜெனரேட்டராக பார்க்குறேன். குழந்தைகளுக்கு நற்பழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது தான் பெற்றோர்களுடைய வேலை. எப்படியெல்லாம் நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ இன்னைக்கு பார்க்கணும், நீங்கள் இன்னைக்கு இந்த பழக்கத்தை கடைபிடிக்கணும். நான் இருந்து பார்த்துட்டு தான் போக விரும்புகிறேன். என்ன தெரியுமா, உங்கள் குழந்தை எத்தனாவதா இருக்குன்னு பார்க்காதீங்க, எல்லா குழந்தையும் பாருங்க, எல்லா குழந்தையும் ரசிக்குங்க. நான் நிறைய நேரங்களில் மேடையில் ஆடுற குழந்தையோட பேரண்ட் யாருன்னு என்னை கேட்டால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். அங்கே என்னை நிற்க வச்சு இங்கே ஒரு குழந்தைய டான்ஸ் ஆட சொல்லி இந்த குழந்தையோட பேரண்ட் யாருன்னு என்ன சொல்லுங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஏன் தெரியுமா, அந்த கண்ணு அப்போ க்ளோவாக இருக்கும், மற்ற நேரம்லாம் நார்மலாக இருக்கும். அவங்க குழந்தைய பார்த்தோன்னா அது என்ன ஆகும், க்ளோ ஆகும். தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. எந்த குழந்தை ஆடினாலும் ரசிங்க, எந்த குழந்தை ஆடினாலும் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய்
இன்னைக்கு இன்னொரு குழந்தைய பாராட்டுங்க. இந்த குழந்தை பாடம் கற்றுக்கும், நான் வளர்ற மாதிரியே என் பக்கத்தில் வளர்ற எல்லாரையும் நான் அங்கீகரிக்கணும்னு கற்றுக்கும். இந்த நிறைய குட்டி குழந்தைகளுடைய இசை கேட்டுகிட்டே இருக்கு. இந்த குழந்தைங்க யாராவது குட்டி குழந்தைங்க ஓடி வரும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னா இந்த பாசக்கார அம்மாக்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் அதை தூக்குவீங்க இல்லையா? தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, ஓடி போய் தூக்காதீங்க. பதறினா அது பாசம். குழந்தை கீழே விழுந்தவொன்னா பதறினா அது பாசம். எழுந்து வா அப்படின்னு சொன்னா நீங்க கற்றுக் கொடுக்குற பாடம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தோணலாம், சார் கீழே விழுந்த குழந்தைக்கு உடனே ஒரு அரவணைப்பு தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ தேவையில்லை. எந்திரிச்சு வா அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு வந்தான் பார்த்தீங்களா? எந்திரிச்சு வந்த உடனே ஒரு ஹக் பண்ணிக்கங்க. ஏன்னா விழுந்தவன் எழுந்தால்தான் இந்த உலகம் கட்டி அணைக்கும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் பேரண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். உலகத்திலேயே அதிக கலவரம் நம்ம வீடுகளில் எப்போ நடக்குதுன்னா காலைல 6 மணிலேருந்து 8 மணி முடிய. ஆம் ரைட்? எதனாலங்க கலவரம் நடக்குது? அவனை ரெடி பண்ணி பாத்ரூம்ல முக்கி எடுத்து வாயில சிமெண்ட் இந்த கலவை பூசுற இடத்துல எப்படி சிமெண்ட் பூசுவாங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி எடுப்பாங்க, கரண்டியில இப்படி அடிப்பாங்க, இப்படி வலிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரண்ட் சாப்பாடையே அப்படிதான் ஊட்டுவாங்க. இப்படி எடுப்பாங்க, வாயை ஒரு அமுக்கி உள்ள தள்ளுவாங்க, அப்படி வலிச்சு எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கொடுமை எல்லாம் முடிச்சு அவனை தூக்கி வேன்ல போட்டு அப்பாடாங்கும் போது அவன் சொல்லுவான், அம்மா ஐடி கார்டு அப்படிம்பான். அம்மா பிடி உஷா மாதிரி திரும்ப வீட்டுக்குள்ள ஓடி போய் ஐடி கார்டை எடுத்துட்டு மாட்டிட்டு வரணும். காலையில வீடே கலவரமா இருக்குங்கிறவங்க ஹாய் சொல்லுங்க. அப்பதான் நான் டிப்ஸ் சொல்லுவேன். பாருங்க, எங்க வீட்லயும் அப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்லயும் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம், எதனால நம்ம வீடு எப்போதும் கலவரமா இருக்கு அந்த காலை நேரத்துல அப்படின்னு நாங்க உட்காந்து ஒரு நோட்ஸ் எடுத்து, நானு என் பையன் என் பொண்ணு எல்லாரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டோம். எதனால காலை நேரம் டென்ஷனா இருக்குன்னு என் ஒய்ஃப்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, காலையில எந்திரிச்ச உடனே என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்ச உடனே எனக்கு டென்ஷன் வந்துருங்க அப்படின்னாங்க. அப்புறம் இவங்க ஒரு சமையல் பிளானை ரெடி பண்ணிட்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்தா அது சம்பந்தமான எதுவுமே அங்க காய்கறி இருக்காது. டென்ஷன் டபுள் ஆயிடுதுங்க எனக்கு அப்படின்னாங்க. எல்லாத்தையும் நாங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு என்ன காரணம்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம் தாங்க, நம்ம லைஃபையே அன்ஆர்கனைஸ்டா வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஹாப்பி மார்னிங் பிளான் அப்படின்னு ஒன்று எழுதணும். என்ன தெரியுமா ஹாப்பி மார்னிங் பிளான்? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல் நாள் நைட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு படுக்கணும். என் பையன் ட்ரெஸ்ஸை காலேஜ் போகிறான், ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வச்சுட்டு ஐடி கார்டை வச்சுட்டு படுக்கணும். பேக்கெட் மணி வேணும்னா நைட்டே வாங்கி வச்சுக்கணும். என் பொண்ணு ஐடி கார்டு, ஷூ, சாக்ஸ், பேக் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு படுக்கணும். என் ஒய்ஃப் நாளைக்கு என்ன சமைக்க போறேன்னு வீட்டிலேயே ஒரு கருத்து கணிப்பு எடுத்து எல்லாரோட கன்கரன்ஸையும் வாங்கி அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டு நைட்டு படுக்கணும். இப்போ பாருங்க, எங்கள் வீட்டில் காலைல 6 மணிலேருந்து 8 மணி வரை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்படி ஹேபிட்டை வீட்டுக்குள்ள ஜெனரேட் பண்ணுறதுக்கு தான் பேரண்ட்ஸ். நிறைய பேரண்டிங் ப்ரோக்ராமில் நான் கோபமாக சொல்லுவேன், எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலர் தான் வளர்க்கிறார்கள். பெற்றோர்ங்கிறதுல எந்த பெருமையும் இல்லைங்க. நீங்க ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருந்தா ஒரு குழந்தைய பெற்றரலாம், அதுல எந்த பெருமையும் இல்லை. ஒரு பிரக்ஞானந்தா மாதிரி, ஒரு குகேஷ் மாதிரி ஒரு சாதனையாளரை வளர்ப்பதில் தான் பெருமை. அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னா ஒரு ஹேபிட் ஜெனரேட்டரா இருக்கணும். முன்னாடி ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்து ஆசையா அம்மாட்ட சொல்லும், அம்மா நான் ரன்னிங்ல 3rd பிரைஸ் அப்படின்னு சொல்லும். உடனே அம்மா ஆசையா என்ன பண்ணுவாங்க, குலோப் ஜாமுன் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த குழந்தைய குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது கேட்பாங்க, எவ்வளோ பேர்டா காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லும், 3 பேர் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும். இப்ப அந்த அம்மாவோட முகம் வாடி போயிடும். ஏன்னா இது 3rd பிரைஸ் இல்ல, லாஸ்ட் பிரைஸ். ஓடுனதே 3 பேர், அதுல இவன் 3rd பிரைஸ்னா லாஸ்டா வந்திருக்கான். அவங்க அம்மாவோட முகம் வாடிரும். நான் அதை பார்த்துட்டு நினச்சிக்கிட்டேன், இந்த உலகத்தில் ஒரு பெற்றோர் குழந்தைக்கு ஏதோ முதல்ல சொல்லித்தரணும்னா தோல்வியை கொண்டாட சொல்லித்தரணும். என் பையன் ஒரு ஸ்பீச் காம்படிஷன் போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, ரொம்ப கான்ஃபிடென்ஸாக போனான். ஆனால் அங்கே ப்ரைஸ் வாங்கலை. அதுக்காக அவன் போட்ட உழைப்புக்கு எந்த அங்கீகாரமும் இல்லைன்னொன்னே வீட்டுக்கு வந்து அழுதான். நான் கட்டி அணைச்சிக்கிட்டு சொன்னேன், தோல்வியை சீக்கிரம் ருசிச்சரணும்டா.
தோல்வியை கொண்டாடு. ஏன் தெரியுமா? அடுத்து மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது, இதை நீ பாடமா மாத்திக்கோன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போய் நாங்கள் வீட்டில் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம் அவன் தோத்ததுக்கு. ஏன் தெரியுமா? தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் வெற்றி வரவே வராது. தோல்வியை பாடமாக்கணும்னா, தோல்வி ஒரு அவமானம் இல்லை. தோல்வியை ஒரு அவமானம் நினைச்சீங்கன்னா அவன் எப்படி படிப்பான்? உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டு வரான்னு வச்சுக்கங்களேன், அவனை ஹக் பண்ணுங்க. ஹக் பண்ணிட்டு சொல்லுங்க, டே நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா நீ முட்டாள்னு அர்த்தம் கிடையாது. மார்க்குங்கிறது என்ன தெரியுமா? நீ போடுற எஃபர்ட். நீ 80% செக்யூர் பண்ணியிருக்கேன்னா 80% எஃபர்ட் போட்டிருக்க. 25% தான் செக்யூர் பண்ணியிருக்கேன்னா நீ முட்டாள்னு அர்த்தம் இல்லை, 25% தான் எஃபர்ட் போட்டிருக்க. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தாங்க பேரண்ட்ஸ். என் வாழ்க்கையில் நான் குழந்தைக்கு சொல்லி கொடுத்த இன்னொரு நிகழ்ச்சியும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். ஒரு புத்தாண்டுக்கு முதல் நாள் எனக்கு ஒரு பெரிய தொகை சன்மானமாக கிடைச்சிது. அன்னைக்கு புத்தாண்டுடைய முதல் நாள். அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு கிடைச்ச மொத்த பணத்தையும் 100 ரூபாய் நோட்டாக மாற்றிக்கிட்டோம். நான், என் ஒய்ஃபு, எங்கள் சிஇஓ, என் டிரைவர், என் பையன், பொண்ணு எல்லாருக்கும் மொத்த தொகையும் 100 ரூபாயாக மாற்றி பிரித்து கொடுத்துட்டேன். இந்த நாள் முழுக்க நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எவ்வளோ 100 ரூபாய் வேணாலும் கொடுக்கலாம். யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்குறீங்க, கொடுக்கணும்னு தோணுது, 1 நோட்டு கொடுக்கலாம், 2 நோட்டு கொடுக்கலாம். ஆனால் பிரித்து கொடுக்கக்கூடாது. இந்த 100 ரூபாயை 5 20 ரூபாயை மாற்றி 5 பேருக்கு கொடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தட்டையும் ஒரு 4000 5000 ரூபா இருக்கும். பார்க்குறவங்களுக்குலாம் 100 ரூபாய் கொடுக்கணும். இதான் பிளான். அதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு. காலையிலேருந்து இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு. மத்தியானம் நாங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான், அப்பா நான் 2 100 ரூபாய் நோட்டு எடுத்து வச்சுக்கட்டுமான்னா. நோன்னு சொல்ல வாய் எடுத்தேன். என் மனைவி என் கையை பிடிச்சி அமைதிப்படுத்திட்டு சொன்னாங்க, கொடை விரும்பி கொடுக்கணுங்க, அவனுக்கு அந்த விருப்பத்தோடு செய்யட்டும், 2 நோட்டு தானே வச்சுக்கணும்னு சொல்கிறான், வச்சுக்கட்டும் அப்படின்னாங்க. சரிடா வச்சுக்க அப்படின்ட்டேன். திரும்ப நாங்கள் இப்படி கோவிலாக போயிட்டுருக்கோம். மாலையில் பாருங்க, ஒரு கோவில் வாசலில் இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு இவன் பர்ஸை திறந்து பார்க்குறான், பணம் இல்லை. அப்பா என்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுப்பா, நாளைக்கு தரேன்னா. நான் சொன்னேன், என் பர்ஸை திறந்து பார்த்தா எனக்கிட்டையும் இல்லை, எல்லாம் செலவு பண்ணிட்டேன். நீ உனக்குன்னு 2 100 ரூபாய் நோட்டு வச்சிருக்கல்ல, அதில் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிறான், நான் வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு தரேன் அப்படின்னு. அவன் சொன்னான், அதையும் கொடுத்துட்டேன்ப்பான்னா. ஏண்டா உனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்ட 2 100 ரூபாய் நோட்டை எதுக்குடா கொடுத்த? அது உனக்குன்னு தானே வச்சுக்க சொன்னேன், ஏன்டா கொடுத்தேன்னு கேட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுக்கும் போதும் அவங்க கண்களில் இருந்த மகிழ்ச்சியும், சில பேர் என் தலையில் கை வச்சு தம்பி நீ நல்லா இருப்படான்னு சொன்ன அந்த ஆசி சொற்களை கேட்கும்போது எனக்குன்னு வச்சுக்கணும்னு தோணலப்பா, அதையும் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னான். கொடுக்கிற மனிதனின் வாழ்க்கை தான் நான் நினச்சிருக்கேங்க. சேர்மன்லாம் நிறைய கொடை கொடுக்கும்போது, சேர்மன் மாதிரி பல பேர் நிறைய கொடை கொடுக்கும்போது நான் என்ன தெரியுமா நினச்சிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கு அதனால கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய இருக்கு கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். கிடைப்பதனால் கொடுப்பதில்லை, கொடுப்பதினால் கிடைக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிடைக்கும். அப்போ உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்க, கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே குழந்தைகள், சின்ன குழந்தைங்க, நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு 3 உண்டியல் வாங்கி கொடுங்க. வீட்டில் 3 உண்டியல் இருக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்பா எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த 3 உண்டியலில் பிரித்து போடணும். ஒரு உண்டியல் எதுக்கு தெரியுமா? உன்னுடைய அவசர செலவுகளுக்கு, இன்னொரு உண்டியல் எதிர்கால சேமிப்புக்கு, 3வது உண்டியல் சமூகத்திற்கு திரும்ப செலுத்துவதற்கு, நன்றியாக இந்த சமூகத்திற்கு திரும்ப செலுத்துவதற்கு. இப்படி ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்கப்பட்டால், இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தில் நம்ம ஆபத்துன்னு நினைக்கிறதெல்லாம் அறிவு குறைவுனாலையா அன்பு குறைவுனாலையா? இந்த சமுதாயத்தில் பெண்கள் தனியாக போறதுல சிக்கல் இருக்கு, நிறைய பாதுகாப்பு, குழந்தைங்களை வெளியில விளையாட விட முடியல. இவ்வளவு சிக்கலுக்கும் காரணம் அறிவு குறைவா இல்லை சமுதாயத்தில் அன்பு குறைவா இருக்கிறதா? அன்பு குறைவா இருக்கிறதா? அப்ப உங்கள் குழந்தைகளுக்கு இங்க அறம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க, நீங்க அன்பை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ற வார்த்தையை தயவு செய்து திரும்ப சொல்லுங்க. நான் வெறுமன வாழவில்லை, சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுகிறேன். நீங்க உங்க குழந்தைக்கு முன்னாடி வெறும் வாழலைங்க, எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுறீங்க. நிறைய பெற்றோர்கள் குழந்தையுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. எங்க அப்பா ஒரு பஸ் கண்டக்டர், அவர் எல்லா இடத்துக்கும் என்ன பஸ்ல கூட்டு போனாரு, நான் என் பையனை எல்லா இடத்துக்கும் கார்ல கூட்டு போறேன். இது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது சரியா? அது இல்லைங்க, வாழ்வதன் தரத்தை உயர்த்தணும்.
எங்க அப்பா எங்க போனாலும் சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆயிடுவாரு. நான் எங்க போனாலும் பெரிய பிரச்சனையை கூட கூலா தான் ஹேண்டில் பண்ணுவேன். என் பையன் பார்த்துட்டே இருக்கான். இப்ப அவன் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்றான், எதுக்குமே டென்ஷன் ஆறதில்ல. அவன் என்கிட்ட சொல்றான், அப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ உட்காரு, நான் போய் இதை டீல் பண்றேன் அப்படிங்கிறான். அதனாலதான் உங்களை சொல்ல சொன்னேன், நான் வெறுமன வாழவில்லை, வாழ்ந்து காட்டுகிறேன். பெற்றோர்களுக்கு ஒரு கண்ணு இருக்கணுங்க. என்ன கண்ணு தெரியுமா? திவ்ய நேத்ரா. உங்களுக்குலாம் மகாபாரத கதை தெரியும். அர்ஜுனன் குருட்சேத்திர போர்ல கலந்துக்கிறதுக்கு தயங்குறாரு. கடைசியா கிருஷ்ணர் எப்படி சம்மதிக்க வைக்கிறார்னா விஸ்வரூபம் எடுக்கிறார். இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே என்ன பண்றான், அர்ஜுனன் போர்ல இறங்குறான். எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப நான் கையை தூக்குறேன், எல்லாருக்கும் அது தெரியுதா தெரியலையா? யாருக்காவது என் கையை தூக்கினது தெரியாம இருக்கா? எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அப்ப குருட்சேத்திரத்துல கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்திருந்தா எல்லாரும் பார்த்திருக்கணும். ஏன் அர்ஜுனன் மட்டும் பார்த்தான்? அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டல. காட்டியிருந்தா எல்லாரும் பார்த்திருப்பாங்க. விஸ்வரூபம் காட்டப்படவில்லை, விஸ்வரூபம் பார்க்கப்படவில்லை, விஸ்வரூபம் உணரப்பட்டது. பெற்றோருடைய கண்கள் திவ்ய நேத்ராவா இருந்தா உங்க குழந்தைகளுக்குள்ள இருக்கிற விஸ்வரூபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்படி ஒரு திவ்ய நேத்ரா உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்க்கிற போது அந்த திவ்ய நேத்ராவை உபயோகப்படுத்தினால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வாழ்வில் வளம் பெறும். 3 பருவங்கள் குழந்தைகளுக்கு இருக்கு: விதைப்பருவம், காய்ப்பருவம், கனிப்பருவம். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஹேபிட் ஜெனரேட் பண்ற இடத்துலையும் இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போய் இன்னைக்கு ஒரு நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறீங்க, அந்த விதை நாளைக்கே பழம் ஆயிடாது, நாளைக்கே பழம் ஆயிடாது. அதனால நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. இன்னைக்கு நீங்க விதைச்சிருக்கீங்க, காலம் அதை காய வைக்கும், ஒரு நாள் பழம் பறிக்கலாம். இன்றைக்கு காய்களாக இருக்கிற குழந்தைகள் இவர்களுடைய நல்லாசியோடு கணிகிற காலத்தில் இந்த உலகத்தை வெல்கிறவர்களாக அந்த குழந்தைகள் இருப்பார்கள் என்று சொல்லி நாளைய சாதனையாளர்களை, நாளைய வெற்றியாளர்களை உருவாக்குகிற இந்த முயற்சியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.